அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். நம்ம பார்த்துட்டு இருக்க சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸ். அதில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை, தட் மீன்ஸ் பிரியாம்பிள் இல்லையா. பிரியாம்பிளை பற்றி இன்டர்பிரிட்டேட்டில் என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினும் அடிக்கடி உங்களுடைய இதில் கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது. சிம்பிள் தான். பிரியாம்பிள்னா என்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரியாம்பிள்னா முகப்பு உரை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு புத்தகத்தை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு புத்தகம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அந்த புத்தகத்தை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியணும்னா முழுசாக படித்தா மட்டும்தான் தெரியும். முழுசாக படிக்காமையே அந்த புத்தகத்தை பற்றின டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த புத்தகத்தின் மேலே அட்டையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான தலைப்பு போடப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா சரி, ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி ஏதோ இந்த புத்தகம் சொல்ல வருது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதே போல் இந்திய ஒப்பந்த சட்டம் அப்படின்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஸோ ஏதோ கான்ட்ராக்ட், ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இந்த கான்ட்ராக்டை பற்றி ஏதோ சொல்ல வருது அப்படின்ற ஒரு ஐடியாலஜி நம்மளுக்கு அந்த ரேப்பர்ஸ்லேயே கிடச்சிரும், அதாவது புத்தகத்துடைய அட்டையிலேயே கிடச்சிரும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அதோடைய முன்னுரை பக்கத்தை படித்தா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு முழு ஐடியா கிடைக்கும். முன்னுரை இல்லையா, அதன் பெயர் தான் இந்த இடத்துல முகப்பு உரைன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதை தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பிரியாம்பிள் அப்படின்ற ஒரு கான்செப்டில் சொல்கிறாங்க. பிரியாம்பிள்னா ஒன்றும் கிடையாது, தமிழில் முன்னுரை இல்லைனா முகப்பு உரைன்னு அர்த்தம். இந்த விஷயத்தை தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை மிக நேர்த்தியாக எழுத முடியும். ஏன்னா பிரியாம்பிள்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்டாக நான் படிக்கும்போது ஃபீல் பண்ணேன், ஓகேங்களா. ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த ஃபீலிங் களையப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முழு புத்தகத்தையும் படிக்காமல் முன்னுரையை மட்டும் படித்து அர்த்தம் கொள்றதுக்கு பெயர் தான் இந்த முகப்பு உரை. இதுதான் கான்செப்ட். அதில் இத்தனை வேர்டிங்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது நம்ம படிக்க போகிறது பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி படிக்கிறோம். இதில் திருத்தங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுன்றது மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா திருத்தத்துக்கு மிக பெரிய ஃபைட்லாம் இதில் நடந்திருக்கு. 2-3 கேஸ் ஸ்டடிஸும் இருக்குது, ஓகேங்களா. அதனால் நம்ம இதோட ஆர்டர் பிரகாரம் தான் எழுதணும். எந்த ஒரு வாசகமும் மாற்றி அமைத்து எழுதக்கூடாது. அதை நினைவில் வச்சுக்கணும் நம்ம. அதே மாதிரி பிரியாம்பிள்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பக்கமாக எழுத வேண்டிய அவசியமும் கிடையாதுன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். 2 பக்கமாக இருந்தாலும் இந்த விவரங்கள் இருந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுக்கப்படும். முதல்ல வாட் இஸ் பிரியாம்பிள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸ் அப்படின்றதுனால ஸோ இந்த டாப்பிக்கு தகுந்த மாதிரி இந்த பிரியாம்பிளை நம்ம அணுகலாம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்கல, இருந்தாலும் இதற்குண்டான டீட்டெயில்ஸை நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லையும் எழுதலாம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் லா. ஒரு லாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிரியாம்பிள் உதவிகரமாக இருக்கிறது. அப்போ என்ன டாபிக் நீங்கள் போடணும்? யூசஸ் ஆஃப் பிரியாம்பிள் அப்படின்னு போட்டுட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் லான்னு போட்டுட்டு நீங்கள் இதில் ஒரு 5 லைனோ இல்லை 10 லைனோ நீங்கள் இதற்கு முன்ன சொன்ன வாசகத்தை நீங்கள் எழுதலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக வரக்கூடியது டூல் ஆஃப் லா. ஏதோ ஒரு டூல் அப்படின்றாங்க. ஒரு டூல்னா என்ன மீனிங்கு? ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு டூல் யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு முழு புத்தகத்தின் அறிவையும் இது திறவுகோலாக அமைகிறது. எது? இந்த பிரியாம்பிள் அப்படின்றதுனால தான் இதை டூல் ஆஃப் லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, மூன்றாவதாக சொல்லப்படுகின்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன். முழுசாக படிக்கணும்னா பல மாதங்கள் ஆகும் ஒரு புத்தகத்தை. ஆனால் சில நொடிகள்லையோ இல்லை சில நிமிடங்கள்லையோ அந்த புத்தகத்தை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் படிக்க வேண்டிய இடம் முகப்பு உரை, பிரியாம்பிள் அப்படின்ற ஒரு கான்செப்டை இப்போ உங்களுக்கு முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரியாம்பிளுடைய மாடல். இதுதான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பிரிண்ட் பண்ணி அச்சிடப்பட்டிருக்கிற ஒரு மாடல். இது பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள்னு இருக்குது. முதல்ல என்ன வார்த்தையோடு தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த வார்த்தையில் இத்தனை வாக்கியங்கள், அதாவது இத்தனை வார்த்தைகள் அமைந்திருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா சாவரின் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சாவரின் ஃபங்க்ஷன்னா இறையாண்மைன்னு அர்த்தம், நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியாலிஸ்ட்டு, சமதர்மம் அப்படின்னு சொல்லப்படுது தமிழில், அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூலர்னு இருக்கா, செக்யூலர் இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய சார்பின்மை, எந்த ஒரு மதத்தை வேண்டுமானாலும் தழுவிக்கொள்ளலாம் அப்படின்ற கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக்
ரீபப்ளிக் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வார்த்தையும் இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு. ஸோ இவ்வளவு தான் பிரியாம்பிள் அப்படின்றது. மிக முக்கியமான வார்த்தைகள் இவ்வளவு தான். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாவரின் அப்படின்ற கான்செப்டை பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழு சுதந்திர நாடு அப்படின்னு நம்ம பிரகடனப்படுத்திக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், தனித்து செயல்படும் அதிகாரம் கொண்டது. ஓகேங்களா? இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய தன்மை கொண்டது. இதற்கென்று பார்த்தீங்கன்னா இறையாண்மை இருக்கின்றது. இந்த இறையாண்மை மற்ற நாடுகளுக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வாக்கியங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய இறையாண்மையில் மற்ற நாடுகள் தலையிடக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டவர் தவறு செஞ்சிட்டாங்கன்னா இந்தியாவோட இறையாண்மை கான்செப்டில் அவர் வந்துடுவார். ஸோ அதற்குண்டான தண்டனை தான் அவருக்கு வழங்கப்படும். ஒரு சில நேரங்கள் மன்னிக்கப்படலாம். அது பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுடைய இறையாண்மையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தஸ்துன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஒருத்தன் பெரியவன், ஒருத்தன் சின்னவன், பணக்காரன், ஏழை, இந்த மாதிரியான விவகாரங்கள் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. வாழ்க்கை தரத்தில், வாழ்க்கையோடைய அந்த தரத்திலும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்கக்கூடாது. வருமானத்தையும் இதில் பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த சோசியலிஸ்ட் அப்படின்றது. செக்யூலர் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் சமய சார்பின்மை அப்படின்ற கான்செப்ட். அனைத்து எந்த மதத்தையும் ஆதரிக்கலை யார்? த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எந்த மதத்தையும் ஆதரிக்கல. நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்கள். அதே போல் எந்த மதத்தையும் எதிர்க்கவும் இல்லை. இன்னும் அருமையான இறையாண்மை பார்த்தீங்களா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன். மேலும் அனைத்து சமயத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் ஆஃப் ரீபப்ளிக் அப்படின்ற ஒரு கான்செப்ட். குடியரசு தன்மை கொண்ட ஒரு நாடு நம்மளுடைய இந்தியா நாடு. அதே போல் மக்களாட்சி நடைபெறுகின்ற நாடும் நம்மளுடைய இந்தியா. சரிங்களா? ஒரு சில நாடுகளில் நம்ம இந்தியா முதன்மை தனத்தில் வகிக்குது. ஒரு பெரிய பெயரை எடுத்திருக்கு இந்த வேர்ல்டில். ஓகேங்களா? இந்த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்ற கான்செப்டில். இதை எப்படி நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும்? இந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்படி நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும் பார்த்தீங்கன்னா, 3 எஸ் இருக்குது பாருங்கள். 1 எஸ், 2 எஸ், 3 எஸ். ஸோ 3 SDR. டிஆர்னா என்ன? டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். 3SDR ஞாபகம் வச்சிங்கன்னா முதல் லைன் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த பிரியாம்பிளுடைய ஆப்ஜெக்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட நோக்கம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்டிஸ். அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா சமுதாய நீதி, அரசியல் நீதி, அதுக்கப்புறம் பொருளாதார நீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் கிடைக்க செய்கிறது தான் இந்த ஜஸ்டிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி, சுதந்திரம், இல்லைன்னா சிந்தனையில் சுதந்திரம், நம்பிக்கை, வழிபாட்டில் சுதந்திரம், இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லிபர்ட்டியில் வரும். ஸோ மேலே இருக்கிற கான்செப்டை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே வருது பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ்னால் என்ன? இந்த ஏற்றத்தாழ்வு நிலை இல்லாமல் பார்க்கறது. மேலே பெரியவன் சின்னவன் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். ஆஸ் பர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் தான் ஈக்குவாலிட்டியும். யாரையும் பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வோடு பார்க்காதீங்க, சமத்துவத்தை நீங்கள் வழி நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த ஈக்குவாலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெட்டர்னிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட், ஒருமைப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுது. நம்ம பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூலில் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமெல்லாம் சொல்லுவோம், இந்தியா என் தாய்நாடு, இந்தியர்கள் அனைவரும் என் உடன் பிறந்தோர், இந்திய தாய் திருநாட்டை நான் உளமாற நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எவ்ரி வீக் மண்டேனா கண்டிப்பாக இந்த ஓத்து நாங்கள் எடுப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த லைனை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நீங்கள் ஈஸியாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிரியாம்பிளுடைய கான்செப்ட் இவ்வளவு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் இன்டர்பிரிட்டேஷனோட லிங்க் பண்ணி பேசணும் இல்லையா? நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கும் பொருந்துகிற வகையிலையும் இன்டர்பிரிட்டேஷனுக்கும் பொருந்துகிற வகையிலும் பேசணும். இப்போ மிக முக்கியமாக இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸுக்கு பொருந்துகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். முகப்புரையை ஆராய்ந்து உரிய பொருள் விளக்கத்தை கொடுக்கலாம். இந்த முகப்புரையை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆராய்ந்து இதுலேருந்து எதனா ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸ் எதனா எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்து நம்ம பொருள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த கேள்விக்குண்டான பதில். செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, சம்பந்தப்பட்ட சட்டத்தின் வகைமுறைகளுக்கு பொருள் விளக்கம் அளிக்க முகப்புரை முழுவதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த முழுசாக நீங்கள் படித்தா மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு பொருள் கூறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது.
இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தின், அது இந்தியன் கான்ஸ்டியூஷனாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சம்பந்தப்பட்ட சட்டத்தின்னா இஃப் எனி லா அப்படின்ற கான்செப்ட் தான் வரும் அது. ஏன்னா இன்டர்பிரிட்டேஷன்றது எல்லாத்துக்கும் சமமான ஒரு சப்ஜெக்ட் தான் அது. சம்பந்தப்பட்ட சப்ஜெக்டின் உட்பிரிவுகளில் ஏதேனும் ஒரு விளக்கம் அளிக்க முடியாவிட்டால், ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம சொல்ல முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகப்புரியை அப்போ தான், அதாவது உள்ளே நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு உங்களால் விளக்கம் அளிக்க முடியலன்னா, புத்தகத்தை ஃபுல்லாக படிக்கிறீங்க, ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்க முடியலன்னா தான் நீங்கள் முகப்புரைக்கே தேடி வரணும். அதன் முன்னர் பார்த்தீங்கன்னா முகப்புரையை தேடி வராதிங்க அப்படின்னு யார் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸ் சொல்லுது. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறாங்க. சட்டத்தின் நோக்கம், ஒரு சட்டத்தினுடைய நோக்கம்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு சட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் தயாரிக்கப்படுது. வழிமுறைகள் பொருள் தெளிவாக இல்லாத போது, ஒரு பிரிவுடைய வழிமுறைகள் அதனுடைய பொருள் தெளிவாக இல்லாத பொழுது மட்டும்தான் நீங்கள் முகப்புரையை பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்களேன். முகப்புரையில் ஒரு பாயிண்ட்டு சொல்கிறாங்க இல்லையா? அதே போல் பார்த்தீங்கன்னா சட்டத்துடைய உட்பிரிவில் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் சற்று முரண்பாடு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டங்கள் இருக்கும் பட்சத்தில் நம்ம எதை மெயினாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாம்பிளை தான் நீங்கள் மெயினாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறாங்க, சட்டத்தினுடைய உட்பிரிவுகளும் பிரியாம்பிளும், அதாவது முகப்புரையும் முரண்பாடுகள் இருப்பின் அந்த சட்டமே செல்லாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமானது இந்த பிரியாம்பிள் அப்படின்ற கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ 2 கேஸ் ஸ்டடி பாருங்களேன். இது பாருங்கள், பிரியாம்பிள் இஸ் நாட் பார்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். அதாவது பிரியாம்பிள் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு பகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எந்த கேஸ் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா, பெருபாரி யூனியன் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் 1960 வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாம்பிள் இஸ் ஏ பார்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் எதில் சொன்னாங்கன்னா, கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. 1951 இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. ஆக்சுவலாக அமெண்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருந்த காலகட்டத்திலிருந்து இது அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அமெண்ட்மெண்ட்டு இந்த பிரியாம்பிள் சந்திச்சிருக்கு. 42வது அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 3 வார்த்தைகளை உள்ளே நுழைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோசியாலிஸ்ட் அண்ட் செக்யூலர் அண்ட் டெமோக்ராட்டிக் ரீபப்ளிக் அப்படின்ற ஒரு கான்செப்டை உள்ளே நுழைக்கிறாங்க. எதுலன்னா பிரியாம்பிள் உள்ள. இதுவே ஒரு மிகப்பெரிய அமெண்ட்மெண்ட். இதை 3த்தையும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னாவே உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா இந்த கான்செப்ட் ஒரு ரூல் மாதிரி, ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி இருக்கிற விஷயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. மொத்தம் 2 கேஸ் ஸ்டடியை ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பெருபாரி யூனியன் கேஸ் ஸ்டடி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுடைய புத்தகத்தில் லைட்டாக படிச்சுக்கிட்டா குறைஞ்சபட்சம் பிரியாம்பிள் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 5 பக்கங்கள் மிகாமல் உங்களால் எழுத முடியும். ஏன்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரும்போது அழகாக உங்களுக்கு பேப்பர் ஃபில் ஆகிக்கிட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக உங்களுடைய ஆன்சர்ஸ் இருக்கிறதுக்கு மிக மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது சாரதி லா ஸ்டடீஸுடைய ஒரு ஆசை. நீங்கள் இப்படி எழுதணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எழுதுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.